Hello friends, welcome back to Andril vlogs. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம குன்னூர் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக சிம்ஸ் பார்க் தாங்க வந்தோம். அங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைடு இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி டீ ஃபேக்ட்ரி, ஆயில் ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்ம எப்பவுமே இந்த பார்க்கு தானே வரோம், வித்தியாசமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ வந்து டீ ஃபேக்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆயில் ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கோம். சார், என் பேர் பாலு. நான் இப்போ நம்ம நீலகிரி ஆயில் வந்து எப்படி தயாரிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது தான் கற்பூர இலைங்க. இது வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பேரல். இதோடைய கெப்பாசிட்டி வந்து 400 கிலோ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 லிட்டர் வந்து தண்ணி, பச்சை தண்ணி உள்ளே வந்து நம்ம ஊற்றிடுறோங்க. இப்போ 300 கிலோ இந்த லீவ்ஸ் போடணுங்க. வந்து நேராக கீழே வந்து அடுப்பு இருக்குங்க. இது தான் ஃபயர் பண்ணக்கூடிய இடங்க. இங்கே தான் ஃபயர் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண லீவ்ஸுங்க. இந்த லீவ்ஸ்லேயே பண்ணிட்டு நம்ம ஃபயர் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் வந்து நம்ம ஃபயர் பண்ணுறோங்க. 8 மணி நேரம் ஃபயர் பண்ணும்போது இந்த பைப்லேருந்து இந்த பைப்பில் வந்து வெறும் ஸ்டீம் மட்டும்தான் அதில் போகுங்க. ஸ்டீம் போகும்போது கீழே ஒரு கண்டெய்னர் பைப் இருக்குங்க. ஒரு வலை பைப் இருக்கும். அந்த கண்டெய்னர் பைப்பில் வரும்போது ஆயில் ப்ளஸ் தண்ணி ரெண்டுமே கலந்து வருங்க. பார்த்தீங்களா சார், இந்த இடங்க, இந்த இடத்துல ஆயில் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே கலந்து வருங்க. மேலே இருக்கிறது ஆயில், கீழே இருக்கிறது வந்து வெறும் தண்ணி. இது எதனால் இப்படி பிரியுதுன்னா வந்து தண்ணிக்கு என்றைக்குமே வெயிட் ஜாஸ்தி, ஆயிலுக்கு வந்து வெயிட் கம்மி. அதனால் வந்து ஆயில் மேலே வந்துடும், தண்ணி கீழே வந்துடும். இது தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மினி ஃபேக்ட்ரிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ தான் ஏதோ புதுசாக மிஷினரி கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அது வந்து ஊட்டி, ஆனால் நமக்கு அதை பற்றி கரெக்டான டீட்டெயில் தெரியாதுங்க. இயற்கையாக நம்ம இது பண்ணுறது வந்து இது தாங்க. அந்த காலத்துலேருந்து பண்ணுறது 8 hour ப்ரொசஸ் பண்ணுங்க. 8 மணி நேரம் கழித்து நமக்கு எவ்வளோ ஆயில் கிடைக்குன்னா ஒரு 4 லிட்டர் தான் கிடைக்கும். 0.5 வந்து முன்ன பின்னமாக இருக்கும். 4 லிட்டர் வந்து கம்பல்சரி கிடைக்கும். இந்த ஆயிலுக்கு வந்து எக்ஸ்பீரியர் கிடையாது. நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆயில் தயாரிக்கிறீங்க, கல்தோரி ஆயில்ன்ட்டுங்க. அது ஆக்சுவலாக ரெட் கலரில் இருக்கும். இந்த லீஃப் கிடையாதுங்க. அது பேர் வந்து வின்டர் கிரீன் லீஃப். அது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா ஆக்சுவலாக மூவு வாலினால் வருது இல்லைங்களா, அதோடைய சேம் ப்ராடக்ட் ரா மெட்டீரியல். அது ஒரு ஆயில் இங்கே ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு ஆயில் வந்து மைக்ரீன் ஆயில். மைக்ரீன் ஆயில் எப்படின்னா வந்து ஒன் சைடு ஹெட்டேக், ட்ரை காஃப், வீசிங் ப்ராப்ளம், இந்த 3க்கு யூஸ் பண்ணலாம். மெயின் வந்து இந்த 3 வகையான ஆயில் வந்து இங்கே ப்ரொடக்ட் பண்ணலாம். இல்லை மேடம், இப்போ இன்னைக்கு ப்ரொசஸ் வந்து யூக்கலிப்டஸ் லீஃப். அந்த லீஃப் வந்து நமக்கு கிடைக்கிறது ரேருங்க. அது வரும்போது தான் ப்ரொடக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த லீஃப் நம்மக்கிட்ட இல்லைங்க. இது வந்து நீலகிரி ஆயில். இது வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இது வந்து கெமிக்கல் மிக்ஸ் கிடையாது. கெமிக்கல் மிக்ஸ் ஆயிருந்தானா கிளாத் ஃபுல்லு பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கெமிக்கல் மிக்ஸ் கிடையாது. ஆயில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் பர்ன் ஆகும். இது ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள் மேம், நல்ல ஸ்மெல் இருக்கும். இது வந்து மூக்கடைப்பு, அதுக்கப்புறம் வந்து தலை பாரமாக இருந்தாலும், ஃபீவர்னஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற்றி ஆவி பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் காட்டனில் டிப் பண்ணிவிட்டு இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீலகிரி தைலம். இது வந்து கல்திரி ஆயில். பாடி பெயின், பேக் பெயின், மசில்ஸ் பெயின், நீ பெயின், ஜாயின்ஸ் பெயின்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சிட்ரினல் ஆயில். ஈ தொல்லை, கொசு தொல்லை அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாப் போட்டு நல்லா தொடச்சி விட்டால், வீட்டை தொடச்சி விட்டால் போதுங்க. இது வந்து ஆலிவ் ஆயில். ஜஸ்ட் பாடி மசாஜுக்கு மட்டும்தான். எல்லாமே இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எதுனால இருக்குதுன்னா டிஃப்ரெண்ட் லீவ்ஸ்னால இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பட் இந்த ஆயில்ஸ்க்கு வந்து எந்த எக்ஸ்பைரியும் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் இந்த ஆயில்ஸஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்டாக இருக்கும். என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் இங்கே வந்து ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்டுன்னு சொல்லுவோம். மெயினாக வந்து இது பார்த்திங்கன்னா கொக்கோ பீன். இது வந்து நாங்கள் கேரளாவிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறது. இதை வச்சு ஒரு 2 டைப்ஸ் சாக்லேட்டுக்கு கொக்கோ பவுடரை வச்சு ரெடி பண்ணுறோம். ரேஷியோ கணக்கில் கலக்கணும். அதாவது டார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 70% கொக்கோ மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். அது கூட வந்து மில்க் பவுட்ரு 30% வந்து மில்க் பவுட்ரு, அது கூட நாட்டு சக்கரை, பட்ரு, மில்க் மேட், அவ்வளோதான். நார்மலில் பார்த்திங்கன்னா அதே 50% கொக்கோ, 50 வந்து மில்க் பவுட்ரு. நம்ம டார்க்குக்கு என்ன யூஸ் பண்ணுறனோ அதே தான், நாட்டு சக்கரை, பட்டர், மில்க் மேட் தான் யூஸ் பண்ணுறோம். மீதி 3 வெரைட்டிக்கும் பார்த்திங்கன்னா வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணி தான் சாக்லேட் பண்ணுறது வெரைட்டிக்காக.
இப்போ வெண்ணிலா பவுடர் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா வெண்ணிலா பவுட்ரு, மில்க் பவுட்ரு, ஐசிங் சுகர், பட்டர் அண்ட் மில்க் மேட். அது கூட டேரெக்டாக மேங்கோ பல்ப், ஆரஞ்சு பல்ப் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெரைட்டி நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். எப்போதுமே சாக்லேட் செய்யும்போது டேரெக்டாக ஃபயர் வச்சா கரிஞ்சிடும். ஸோ டபுள் பாயிலிங்கில் மெத்தடில் செய்கிறோம். இது டபுள் பாயிலிங் சிஸ்டம். இது ஒரு 4-5 டைப்ஸ் எல்லாம் கரெக்டான ரேஷியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரேயில் மாற்றி ஒரு 1 hour காய வச்சு கட் பண்ணால் சாக்லேட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நட்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா டார்க் நட்ஸ் 220, நார்மல் நட்ஸ் சாக்லேட்டு. ஒயிட் ஃபட்ஜி, ரோஸ்டட் ஆல்மண்ட், ஃபுல் நட்ஸ் தான் இருக்கும். ஒயிட் ஜெல்லி, டபுள் லேயர், அதாவது வெண்ணிலாவும் ஆரஞ்சு, பிளெயின் ஆரஞ்சு. இது மேங்கோ, இதுவும் 220 தான் கொடுத்துட்ருக்கோம். ஒயிட்டில் டிசைன் போட்டது கிரேப்ஸு 220 தான். பியூர் வெண்ணிலா சாக்லேட்டு. இது பார்த்திங்கன்னா மோல்டு, அதாவது ஷேப்ஸில் வந்து சாக்லேட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 230 கொடுத்துருக்கோம். க்ரன்ச்சி பால்ஸு ஒரு 4 டைப்ஸ் வந்து ஆல் மிக்ஸ்டு பண்ணி வச்சுருக்கோம். 500 கிராமு 380 rupees. இது என்னங்கக்கா? மேங்கோ தான், நல்லாயிருக்கு. இங்கே எல்லா சாக்லேட்ஸும் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் பிளெயின் சாக்லேட் மட்டும் ஒரு 1/2 kg வாங்கிட்டோம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் டீ ஃபேக்ட்ரி. இப்போ வந்து அது க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் அங்கே போக முடியல. டீ ஃபேக்ட்ரி தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இங்கே என்னென்ன டீ வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சாம்பிள் டீ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. Highfield white tea முட்டை இலையிலேருந்து பண்ணுவாங்க. ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி. இலையை பறித்து வெயிலில் உலர வச்சு எடுத்துருவாங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 15,000 20,000 வரைக்கும் வருங்க. ஆர்கானிக் ஹேண்ட் ரோல் க்ரீன் டீ. இந்த இலை எடுத்ததுக்கப்புறம் பாக்கி இருக்க இலையில இது பண்ணுவாங்க. இது மெஷின் மேட் இல்லை, ஹேண்ட் மேட் டோட்டலாக. இது வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், வெயிட் ரெடியூஸ், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷின் மேட் க்ரீன் டீங்க இது அதே யூசஸ் தான். பட் இது கம்பேர் பண்ணும்போது மெடிசனல் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் தான் அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மசாலா டீ இது வந்து வித் ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு பண்ணுறது டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட் மூவிங் டீ. சாக்லேட் டீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோவும் டீயும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹாட் சாக்லேட் டேஸ்ட் கிடைக்கும். ஜிஞ்சர் டீ இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்து உங்களுக்கு சோர் த்ரோட், டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நார்மல் டீ ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங் டிகேஷன் கிடைக்கும். இதில் பிளாக் டீ, லெமன் டீ, ஐஸ் டீ அது போடுறதுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டு. இதில் வந்து 7-8 கிரேடு டீ வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஸ்பெஷல் ஹோம் பிளெண்ட் டீ. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். கிரானியூல்ஸ் மோர் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கிரானியூல்ஸு, இந்த டஸ்டி இதெல்லாம் மிக்ஸ் ஆனது தான் இந்த இது நான் சொன்னது. இப்போ அவ்வளோ தட்டி தேனும் இருக்குது. பெட்டி தேனுன்னு சொல்லுவாங்க. நம்மளே ஃபார்ம் வச்சு பண்ணுறது தான். உங்களுக்கு அந்த கசப்பும் தெரியும், இனிப்பும் தெரியும். ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வெறும் ஸ்வீட்னஸ் மட்டும் தான் தெரியும். இது பியோர் பெட்டி ஹனின்றதுனால இந்த கலர் தரும். கலரும் உங்களுக்கு தெரியும். நார்மலாக இதில் எடுக்கிற கலர்ஸ்க்கும் உங்களுக்கு வெளியே இருக்கிற கலர்ஸ்க்கும் தெரியும். 250 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 150 rupees வரும். அதுக்கப்புறம் கேஜ் கணக்கில் எடுத்தால் 600 வரும். 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் ஒயின் வச்சுருக்கோம். இது நார்மல் ஹோம்மேட் ஒயின் தான். கிரேப்ஸில் 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப்ஸ் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிளாக் கிரேப்ஸு, இது வந்து க்ரீன் கிரேப்ஸு, ரெட் கிரேப்ஸ். ஆமாம், இது எல்லாமே இது 3 ப்ளஸ் பொமோகிரானேட். இது நம்மளே கம்பெனிலே பண்ணுறது. வெளியே யாருக்கும் மார்க்கெட்டிங் கிடையாது, நம்ம கம்பெனியில் மட்டும்தான். கம்பெனி வெப்சைட்டே வச்சுருக்கு, யார் கூட டைஅப்பும் கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்டோரில் ஃபேஸ் க்ரீம்லேருந்து நான் ஆல்கஹாலிக் ஒயின் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான். ஆயில் ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒரு 2 hours நல்லாவே யூஸ்ஃபுல்லாக போச்சுங்க. லொக்கேஷனும் நல்லாவே இருந்துச்சு. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சிம்ஸ் பார்க்லேருந்து இந்த டீ ஃபேக்ட்ரி 1 கிலோமீட்டர் தாங்க. நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். நீங்களும் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட்ரில் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.